எல்லாரும் வணக்கம். நேற்று மே 18 தமிழர்களுடைய வரலாற்றில் அழிக்கவே முடியாத ஒரு கருப்பு பக்கம். இன்னும் சொல்லப்போனால் தமிழக வரலாற்றில் மறக்கவே முடியாத, மன்னிக்கவே முடியாத ஒரு நாள். ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்ட்டு. முள்ளிவாய்க்காலில் நடந்த கொடூரம். தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, இலங்கை அரசும் சரி, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை நம்ப வைத்து, இந்த இடம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபான இடம், ஃபயர் ஃப்ரீ ஜோன், இந்த இடத்துல உங்களுக்கு எந்த தாக்குதலும் நடத்தப்படாது அப்படின்ட்டு அவர்களை நம்ப வைத்து, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ஆண்ட ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெண் நபர் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க தைரியம் கொடுத்தாங்க, போங்க ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்து வர வச்சு முதுகில் குத்திய ஒரு நாள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தமிழீழ சொந்தங்கள், தமிழர்கள் அந்த இடத்துல ஒன்றா கூடி வந்து கொத்து கொத்தா குண்டுகளை போட்டு ஒரு கொடூரமான முறையில் அவங்கள, இன்னும் சொல்லப்போனால் அங்கே நடந்த பெண்களுக்கும் சரி, அங்கே குழந்தைகளுக்கும் சரி ஏற்பட்ட கொடூரங்களை நம்மளால் சொல்லி மாளாது. உண்மையில் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு ஓரளவுக்கு எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் அங்கே என்னென்ன மாதிரியான கொடூரங்கள் நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான வக்கிரங்கள் அங்கே நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான என்ன சொல்கிறது சொல்ல முடியாத துயரங்கள் அங்கே அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல இருந்து ஈழத்திலிருந்து அனுபவித்த அந்த ஈழத்து சொந்தங்கள் அல்லது அங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்போ அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற சொந்தங்களுக்கு தான் முழுமையாக தெரியும். பட் தமிழ் தேசியவாதிகளுக்கு ஓரளவுக்கு அது தெரியும். அப்படின்னும் போது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாள் தான் நேற்று மே 18. அதை இன அழிப்பு நாள்னு சொல்லலாம், அல்லது இன எழுச்சி நாள்னு சொல்லலாம். சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இந்த மே 18 தினத்தை, முள்ளிவாய்க்கால் கொடூரத்தை ஒவ்வொரு ஆண்டுமே உலகத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் தமிழர்கள் பரவி வாழ்கிறாங்களோ, அது ஈழமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளிலுமே இந்த மே 18 தினம்ன்றது வருடம் தவறாமல் அனுசரிக்கப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று கனடாவில் பிராம்டன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேட்ரிக் ப்ரவுன் அப்படின்றவர், அதாவது அந்த கனடாவில் இருக்கக்கூடிய அந்த ஒன்டாரியோ மாகாணத்தில் பிராம்டன் பகுதியினுடைய மேயர் பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி ஒன்று அந்த இடத்துல எழுப்பியிருக்காங்க. அங்கே அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, நினைவு கூறுறாரு. என்ன அப்படின்னா, இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம், இது ஒரு ஜெனோசைடு, ஸ்ட்ரக்சுரல் ஜெனோசைடு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இதை வந்து யாரும் மறந்து கடந்து போய்விடக்கூடாது, இதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். தமிழர்களுக்கு அங்கு வாழ்ந்த பாதிக்கப்பட்ட கொடூரமான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இதை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி அதில் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர் வந்து அந்த இடத்துல பேசினார். Physical genocide that took over 100,000 civilian lives perpetrated by the Sri Lankan state is one of the worst atrocities in the modern time. உண்மையிலே அது ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இப்படி ஒரு சப்போர்ட் வந்து அவங்க கிடைச்சிருக்குது அப்படின்போது இது உலக அளவில் இது பார்க்கப்படும் அப்படின்னும்போது மிகப்பெரிய நன்றி அவருக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்படியாக உலகம் முழுவதும் இது தமிழர்களால் அனுசரிக்கப்படுது. இது ஒரு பக்கம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம், மே 18 கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று காலையிலிருந்தே தமிழ் தேசியவாதிகள், அது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் தமிழர் கட்சியை சாராத மற்ற தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, காலையிலிருந்தே அது குறித்த பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேஷ்டேக் போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ் ஜெனோசைடு, அது மாதிரி இன்னும் நிறைய மே 18 ரிமெம்பரன்ஸ், முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹேஷ்டேக்கில் போட்டு தங்களுடைய பதிவுகள், அதாவது அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு சம்பவங்கள் வாரியாக அது சார்ந்த புகைப்படங்களையும் அது சார்ந்த காணொலிகளையும் போட்டு அந்த ஹேஷ்டேக்கில் போட்டு அவங்க அதை நினைவுபடுத்த காலையிலிருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. இது வழக்கமாக எல்லா வருஷமே தமிழ் தேசியவாதிகள் செய்யக்கூடியது தான். சரி, நம்ம எதிர்பார்த்துருந்தோம், சரி தாவேக்கா என்ன பண்ணுறாங்களோ பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில தாவேக்கா தோழர்கள், எல்லாருமே கிடையாது, ஒரு சில தாவேக்கா தோழர்களுடைய ஐடிகளிலிருந்து டிவிகே ரிமெம்பர்ஸ் முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கில் வந்து அவங்களும் பதிவுகளை போட்டிருந்தாங்க. உண்மையிலே உணர்வுபூர்வமாக, உண்மையிலே என்ன சொல்கிறது, அந்த எல்லாவித துயரங்களையும் உள்வாங்கி அந்த உணர்வுபூர்வமாக தான் அவங்களும் அந்த பதிவுகளை போட்டிருந்தாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் தாவேக்கா அவங்க வந்து காங்கிரஸோடவே கூட்டணி வச்சிருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த உணர்வு, அந்த தமிழ் உணர்வு, அந்த தமிழீழ உணர்வுன்றது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் அவங்க நேற்று போட்ட அந்த பதிவுகள் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் கூட என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன்டா எலெக்ஷன் வரைக்கும் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படிங்கிறத விட ஏன் அதை நீ எதிர்க்கவே இல்லை, அவங்க எப்படி இருந்தாலும் காங்கிரஸோட போயிடுவாங்க தானே, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பின்னாடி கூட காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க தானே, ஏன் அதை எதிர்க்கவே இல்லை அப்படின்னு கூட சில நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நான் பின்னாடி பதில் சொல்கிறேன். சரி, ரைட். அவங்களும் கூட பார்த்தீங்கன்னா பதிவுகள் போட்டிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலையிலிருந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்டிருந்து என்ன பதிவு வரப்போகுது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தமிழர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் இல்லைங்களா.
பல நண்பர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ சிலர் கூட சொல்லலாம், அவர் தமிழர் இல்லைங்க, அவர் தெலுங்குங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா விஜயை பற்றி இவர் இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவர், அதனால் அவர் தெலுங்கர்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. விஜய் அவர்கள் தமிழர், விஜய் அவருடைய அப்பாவும் தமிழர் தான், அவங்க அம்மாவும் தமிழர் தான், விஜய் அவர்கள் தமிழர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிலர், எல்லாரையுமே சொல்ல மாட்டேன், சிலரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் யாரெல்லாம் பெரிய இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போகிறாங்களோ அவங்கெல்லாம் எங்க ஆளுங்க அப்படின்ட்டு உரிமை கொண்டாடுவாங்க, வெக்கமே இல்லாமல். அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் ராஜராஜ சோழனையே தெலுங்குங்கிறாங்க, கரிகால சோழனையே தெலுங்குங்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பெரிய பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் கத்திட்டு போட்டோம். விஜய் அவர்கள் தமிழர், ரைட்டு. இப்படி ஒரு தமிழர் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அல்லது இப்படி ஒரு தினத்துக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத எல்லாருமே காலையிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் எந்த பதிவுமே இல்லை. 6 மணிக்கே ஒரு பதிவு வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய டிவிகே விஜய் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தான் வருது, சிஎம்ஓ தமிழ்நாடு ஐடியிலேருந்து வரல. சரி, ரைட்டு, அட்லீஸ்ட் அதுலேருந்து அது வருது. என்ன போட்டிருக்காரு, ஏதாவது நல்ல டீப்பாக ரொம்ப உணர்வு பூர்வமாக அல்லது இந்த நாளினுடைய அந்த வலியை அல்லது இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை கடத்துகிற மாதிரியான ஒரு பதிவை அது இருக்கும் அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு மொட்டை கடுதாசி மாதிரி, முள்ளிவாய்க்கால் தினத்தை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு உறுதுணையாய் நிற்போம் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிட்டாப்புல. இல்லை, வெவ்வேறு தரப்பு வெவ்வேறு விதமான விமர்சனங்களை வச்சாங்க. ஒரு தரப்பு வர்றா காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு, ஈழம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் எதையுமே வெளிப்படையாக பேச முடியாமல் இப்படி மொட்டை கடுதாசி போட்டுட்டு இருக்காரு, யாருக்குமே புரியாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், காங்கிரஸ் கூட்டணியில் வச்சுக்கிட்டு இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? எப்போ நீங்கள் காங்கிரஸ் அப்படிங்கிற தமிழின விரோதியை நீங்கள் கூட்டணியில் சேர்த்து வச்சிங்களோ அப்போவே நீங்களும் தமிழர்களுக்கு எதிரானவர ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு. சரி, இது 3 பற்றியுமே நம்ம பார்ப்போம். ஒன்று, விஜய் அவர்கள் முதல் விஷயம் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, கொஞ்சம் டீட்டெயிலிங் அதில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, போன வருஷமோ அதுக்கு முன்னாடி வருஷமோ தெரியல, போன வருஷம் தான் நினைக்கிறேன், மாவீரர் தினம் அன்னைக்கு ஒன்று நடந்துச்சு. ஒன்றுமே போடல, மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் அப்படின்ட்டு அந்த 2 லைனில் முடிச்சிட்டாப்ல. அது என்ன மாவீரர், யார் மாவீரர், எதுக்காக அந்த மாவீரனால் அனுசரிக்கிறாங்க, அதை பற்றிலாம் எந்த டீட்டெயிலும் கிடையாது. அதன் விளைவு என்ன தெரியுமா ஆச்சு? நான் ஒரு மாவீரர் நாள் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு கீழே ஒரு தாவேக்க தோழர் வந்து, இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய, டிவிக்கேல அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐடி தான், அவர் வந்து கீழே ரிப்ளை பண்ணியிருந்தார், மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும், எங்களுடைய விஜய் தலைவர் விஜய் அவர் ஒரு மாவீரர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். எனக்கு ஷாக் ஆகிட்ட ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, ஏப்பா மாவீரர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? மாவீரர் முதல்ல எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? மாவீரர்ன்றவங்க யார் தெரியுமா? நீங்கள் விஜயை 19 மாவீரர்ன்ட்டு போயிட்டீங்க. மாவீரர்ன்றவங்க யாருன்னா, களத்தில் நம்முடைய மக்களுடைய விடுதலைக்காக, தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக, அந்த மண் விடுதலைக்காக போரிட்டு களத்தில் உயிர் விட்டவர்கள், களத்தில் இறந்தவர்கள், அவர்கள் தான் மாவீரர்கள் நம்ம சொல்கிறோம் இந்த மாவீரர் நாள் அன்னைக்கு. அப்படின்னும் போது நீ விஜய் அவர்களை நீ மாவீரர்னு சொல்கிறனா எந்த அர்த்தத்தில்ப்பா நீ சொல்ல வர அப்படின்ட்டு கேட்க வேண்டியதாகி போச்சு, வேறு வழி இல்லாமல். அப்போது நீங்கள் பொதுவாக மாவீரம் போட்டுறதும் அப்படின்னா அவங்க மாவீரர்னு யாரையும் நினச்சிக்கிறாங்க, அவங்களுக்கு மாவீரர் யாருன்னு கூட தெரியல. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க, ஒரு வரலாற்று சம்பந்தமான விஷயத்தை அல்லது தமிழர்களுடைய வலி தோய்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாவது அதில் டீட்டெயிலிங் இருந்தால் தான் உங்களுடைய தோழர்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ தான் பல பேர் இப்போ தான் புதுசாக பார்க்குறாங்க, எதுவுமே தெரியல, எல்லாருமே அந்த சினிமா மோகத்தில், உங்கள் மேலே இருக்கிற அந்த அதீத பற்றில். இப்போ கூட பாருங்களேன், நீங்கள் பதிவு போடுற வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு பதிவு போட்டார் ட்விட்டரில் சாயங்காலம் 6 மணிக்கு. அது வரைக்கும் யாரும் அதை பற்றி கண்டுக்கல. ஈவன் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ அல்லது மற்ற நிறைய ஐடியில் இருக்க முக்கியமான ஐடியில் இருக்கிறவங்களோ யாரும் கண்டுக்கல. விஜய் அவர்கள் போட்டதுக்கு பின்னாடி தான் வந்து எல்லாரும் அது கீழே ரிப்ளை பண்ணுறதோ அல்லது அது சார்ந்த பதிவுகளை போடுறாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த இடத்துல அங்கே மாவீரர் நாளோ அல்லது முள்ளிவாய்க்கால் நடந்த கொடூரமோ அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லை. விஜய் என்ன போடுறாரு அதை நம்ம போடுவோம். இப்பயுமே அந்த ஃபேன் மென்டாலிட்டி, இப்பயுமே அந்த ஒரு ரசிக மனப்பான்மை, இது மட்டும்தான் இருக்குதே தவிர என்ன நடக்குது உண்மையிலேயே அதை சார்ந்து நம்ம பதிவு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான போக்கு இன்னும் வரல. அப்படின்னும் போது அந்த டீட்டெயிலிங்கை கொடுக்க வேண்டியது அந்த உங்களுடைய தோழர்களுக்கு, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் தவறுபடுகிறார் அப்படின்ட்டு தான் நான் கட்டாயமாக சொல்லுவேன். தாவேக தோழர்கள் என் மேலே என்ன விமர்சனம் வச்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அவர் காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அவர் ஒரு தமிழர் என்கிற அடிப்படையில், விஜய் ஒரு தமிழர் என்கிற அடிப்படையில் தமிழர்களுடைய வழிகளை பற்றி பேசுறதுக்கும் அல்லது அதை பகிர்ந்துக்கிறதுக்கும் அதை பற்றி கருத்து சொல்றதுக்கும் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் காங்கிரஸ் தமிழரிடம் காங்கிரஸோட கூட்டணி வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்.
தமிழின விரோதி காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்கன்னா நீங்களும் தமிழின விரோதியாகத்தான் பார்க்கப்படுவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ராகுல் காந்தி அவரோட சேர்ந்து இப்படி கையை தூக்கிட்டு நிற்கிறது, காங்கிரஸோட சேர்ந்து ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறது, கேட்டால் எனக்கும் ஈழத்தின் மேலே பட்டு இருக்குது, ஈழத் தமிழர்கள் மேலே அக்கறை இருக்குது, அவங்க மேலே பாசம் இருக்குது, இதையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம், அப்பட்டமான சுயநலம், ஆட்சி அதிகாரம் பதவி வேணும்ன்றதுக்காக எப்படிப்பட்ட சமரசத்துக்குள்ளும் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாதமாகத்தான் தமிழர்கள் பார்ப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்புறம் ஏன்டா காங்கிரஸோட சேரும்போது ஏன் எதிர்க்கல, அல்லது இதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் நேரத்தில் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்களே அப்போ ஏன் எதிர்க்கல, அப்போ ஏன் அதை பற்றி பேசுகிறேன்னு சிலர் கேட்கலாம். ரைட், என்ன அப்படின்னா நாங்கள் அல்லது நான் மற்றவங்களை நான் இன்க்ளூட் பண்ணல, நான் நினச்சது என்ன அப்படின்னா, எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் தமிழ்நாட்டோட அப்போது இருந்த ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் ஆக்டோபஸ் பிடியிலிருந்து விடுவிக்கப்படணும், திமுக அப்படிங்கிற தீய சக்தி முதல்ல வெளியேற்றப்படணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதோ எல்லாமே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி வைக்கட்டும், திமுகவை தாவேக்கா ரீப்ளேஸ் பண்ணட்டும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அந்த குடும்பம் இருக்கக்கூடாது, முதல்ல ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரணும். அது விஜய் அவர்களாக இருக்கலாம், அல்லது இபிஎஸ் அவர்களாக இருக்கலாம், அல்லது அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கலாம். நான் சொன்னது என்னன்னா, யாருக்கு ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த தமிழன் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்தது. அந்த வகையில் காங்கிரஸோட விஜய் கூட்டணி வைக்கட்டும், டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணட்டும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம், டிவிக்கு இன்னொரு டிஎம்கேவை தான் வரும், அதான் அர்த்தம். அதுக்கு எப்போ ஒரு ஈவேரா என்கிற தமிழர் விரோத போக்கை கொண்டிருந்த ஒரு நபரை, கடைசி வரை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராகவே பேசிக் கொண்டிருந்த ஒரு நபரை கொள்கை தலைவர் அப்படின்ட்டு தூக்கி பிடிச்சாரோ அப்பவே அது இன்னொரு திராவிட கட்சியாக மாறிடுச்சு. என்னதான் இந்த மண்ணுக்கு தமிழ் தேசியம் இன்னொரு கண் அப்படின்ட்டு அவர் சொன்னாலும் கூட, சும்மா பேச்சளவில் சொன்னாலும் கூட, இது கருவாட்டு சாம்பார் கதை தான் இது. ஓகேவா, தமிழ் விரோத ஈவேராவை வச்சுக்கிட்டு தமிழ் தேசியமே எனக்கு ஒரு கண்ணுன்றதை ஏற்க முடியாது. அப்பவே அது இன்னொரு திராவிட கட்சி தான். நான் சொல்ல வந்தது என்னன்னா, தமிழர் அல்லாத தலைமையிலான ஒரு திராவிட கட்சியை, குறைஞ்சபட்சம் தமிழர் தலைமையிலான ஒரு திராவிட கட்சி ரீப்ளேஸ் பண்ணட்டும். ஐடியாலஜிக்கலாக அது இன்னொரு திமுக தான். நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க கரப்ஷன், திமுக மாதிரியே கரப்ஷன் பண்ணுவாங்க, திமுக மாதிரியே இந்த மாதிரி கொள்ளடிப்பாங்க, இதை பற்றி நான் சொல்ல. இன்னொரு திமுகன்னு நான் சொன்னது ஐடியாலஜிக்கலாக, கருத்தியல் ரீதியாக தாவேகா என்பது இன்னொரு திமுக தான். இல்லை டிவிக்கு ஒன்றும் அப்படியே தமிழர்களுக்கான அல்லது என்ன சொல்கிறது தமிழ் உணர்வுள்ள அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. திமுக முதல்ல அப்புறப்படுத்தப்படட்டும், மீதி சண்டையெல்லாம் நம்ம அப்புறம் போட்டுக்குவோம். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அந்த வகையில் இப்போ திமுகவை வீழ்த்தி தாவேகா இந்த இடத்துக்கு வந்திருக்குது. நான் எதிர்பார்த்தது வேற ஒன்று. பட் என்னன்னா, ஒருவேளை தாவேகாவே ஆட்சிக்கு வந்தாலும் 2ஆம் இடத்துல அதிமுகவும், திமுக 3ஆவது இடத்துல இல்லாமல் போகணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது வேற மாதிரி நடந்துருச்சு. இப்படி இருக்கும்போது தாவேகா கிட்ட இப்பயுமே நான் தமிழ் உணர்வுள்ள பயங்கரமாக என்ன சொல்கிறது, தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்களே முன்னிலைப்படுத்துகிற ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது, எனக்கு சுத்தமாக கிடையாது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம பார்க்க வேண்டியது எப்படிப்பட்ட நிர்வாகத்தை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்க போறாரு, அது தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகுது, எந்த அளவுக்கு அது அந்த கல்வி, மருத்துவம், இந்த நிர்வாக அடிப்படையில், அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் எந்த அளவுக்கு இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இதுக்கு மேலே நம்ம பார்ப்போமே தவிர, மற்றபடிக்கு இவர்கள் தமிழர்களுடைய உரிமைக்கு என்ன சொல்றது அந்த மாதிரிலாம் அந்த நம்பிக்கைலாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. இதுக்கு மேலே இவர்களுடைய தாவேக்காவுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இதை அடுத்து எந்த தமிழன் ரீப்ளேஸ் பண்ண போறான் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, மற்றபடிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸோட தாவேக்கா கூட்டணி வச்சதால தாவேக்கா ஒன்றும் புனிதமான கட்சி கிடையாது. அதே மாதிரி அது இவங்க சொல்கிறாங்களே தூய சக்தி, அவங்க தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உடஞ்சி போச்சு. எப்போ நீங்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை உங்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களோ அப்போவே அந்த தூய சக்தி அப்படிங்கிற பிம்பம் நொறுக்கப்பட்டுருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் தூய சக்தியெல்லாம் சொல்லக்கூடாது. சாதாரண ஒரு அரசியல் கட்சி, திமுக போல, அண்ணா திமுக போல, காங்கிரஸ் போல, பிஜேபி போல தாவேக்காவும் ஒரு சாதாரண அரசியல் கட்சி, அவ்வளோதான். அதில் எந்த அளவுக்கு இவங்க திறமையாக செயல்படுறாங்க, எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக செயல்படுறாங்கிறது மட்டும்தான் நம்ம இதுக்கு மேலே பார்க்கணும். அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன மாதிரியான ஒரு விளம்பர மாடல் ஆட்சியை திமுக கையில் எடுத்துச்சோ அதே மாதிரியான ஒரு விளம்பர மாடல் ஆட்சியை தான் இப்போ தாவேக்காவும் கையில் எடுத்துருக்கு. ஏகப்பட்ட அளவுக்கு அதிகமான ப்ரமோஷன் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இப்போ தான் வந்திருக்கிறாங்கன்னு போது எடுத்து எடுப்பில் நான் எல்லாத்தையுமே சகட்டு மேனிக்கு நான் விமர்சிக்க விரும்பலை, எல்லாத்தையும் நான் குறை சொல்லவும் விரும்பலை. இன்னும் காலம் இருக்குது, இன்னும் போட்டோம், இன்னும் நிறைய நாள் இருக்குது, பார்ப்போம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள்லாம் முன்னெடுத்துருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் அம்மா உணவகங்கள் எல்லாத்தையுமே மறுசீரமைப்பு பண்ணி அது இன்னும் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அந்த வகையில் மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா
உங்களுக்கு நல்லா தெரியும் அம்மா உணவகங்கள் மூலமாக எத்தனை பேர் அதனால் பயனடைஞ்சாங்க அப்படின்ட்டு. ஏழை எளியவர்கள் மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க, வெளியூர்லேருந்து இங்கே வர்றவங்க அப்படின்ட்டு பல பேர் அதன் மூலமாக பயனடைந்தவர்கள் ஏராளம். அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஒரு விஷயத்தை இந்த டிஃப்ரென்சியேஷன் நான் சொல்கிறேன். திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கும் தாவேகா இப்போ 2026 ஆட்சிக்கு வந்ததுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னன்னா, திமுக 2021 ஆட்சிக்கு வந்த 2வது நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, போய் அம்மா உணவகத்தெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி மேலே, ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் மேலே இருக்கக்கூடிய வன்மம். அதனால் என்ன பண்ணாங்க, அது மக்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்தாலும் கூட, அந்த அம்மா உணவகத்தால் பல ஏழை எளியவர்கள் அடைஞ்சாலும் கூட போய் அடிச்சு நொறுக்குனாங்க. அது திமுக செஞ்சது. இப்போ தாவேகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே அம்மா உணவகத்தை இன்னும் மறுசீரமைப்பு பண்ணி அதை இன்னும் பல மக்களுக்கு பயனுள்ள வகையில் அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற நடவடிக்கையை முதல்வர் ஐயா விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. அந்த வகையில் மனமார்ந்த பாராட்டுகள். அதனால் எதையுமே முழு விமர்சனத்துக்குள்ள அதை எடுத்து நான் சொல்ல விரும்பல. கொஞ்ச நாள் போகட்டும். நிர்வாகம் எப்படி இருக்குது விஜய் அவர்களுடைய ஆட்சியில், அதே மாதிரி எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் வருது, அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் திமுக ஆட்சியில் என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு தெரியும். குறிப்பாக கனிம வள கடத்தல், கன்னியாகுமரியில் மலைகள் வெட்டப்பட்டு கடத்தப்படுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணல் கடத்தப்படுறது, இந்த மாதிரி மலைகள் அழிக்க, இந்த மாதிரி நிறைய நடக்குது இல்லைங்களா. இதையெல்லாம் எவ்வளவு வேகமாக விஜய் அவர்கள் தடுக்கிறாரு, இல்லை போன ஆட்சியில் நடந்த மாதிரியே தான் இப்பயும் அதுவும் தொடருதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வந்த உடனே எல்லாத்தையுமே ஒரே நாளில் சரி பண்ணுறதுங்கிறது இயலாத காரியம். அப்படின்னும் போது போக போக விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான நியாயமாக நம்ம பேசுவோம். பட் இந்த ஒரு விஷயம், இந்த தமிழ் தேசியம் சார்ந்த விஷயம், இந்த ஈழம் சார்ந்த விஷயத்தில் காங்கிரஸை, மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், காங்கிரஸை கூட வைத்துக்கொண்டு இதை பற்றி பேசுவதற்கான தகுதி தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லவே இல்லை. அதை மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஆமாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு அரசியல் வியூகம், நம்ம ஜெயிக்கிறதுக்காக, ஆட்சியில் வர்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு வியூகம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அரசியல் வியூகம் கிடையாது. இது அரசியல் சந்தர்ப்பவாதம். காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வச்சதுன்றது அது நீங்கள் எந்த சப்பக்கட்டு கட்டினாலும் அதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு மேலேயாவது மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பதிவு நீங்கள் போடுறீங்க, குறிப்பாக ஈழம் சார்ந்தோ அல்லது தமிழர் வரலாறு ஏதோ ஒரு விஷயம் சார்ந்தோ ஒரு பதிவு நீங்கள் போடுறீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலிங்காக போடுங்க. ஏன்னா உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படும் போது நீங்கள் பக்கத்துக்காக போன தடவை கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு 17 பக்கத்துக்கு எழுதிருந்தீங்களே ரைட்டப்பு, உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும்போது, அல்லது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை வச்சு தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வச்சார். குதிரை பேரம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு உதயநிதி அவர்கள் வச்சார். அந்த குற்றச்சாட்டுலாம் வரும்போது எவ்வளோ லென்த்து முழுசாக படிக்க கூட முடியல, அவ்வளோ பெரிய அறிக்கை விட்டீங்கல்ல. இது எவ்வளோ பெரிய விஷயம் இது. உண்மையிலே சொல்லப்போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற முக்காவாசி பேத்துக்கு, குறைஞ்சது ஒரு பாதி பேத்துக்காவது அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. குறிப்பாக ஜென்சி தலைமுறைக்கு அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதுக்காக நீங்கள் இந்த பதிவை போட்டுக்கிறீங்கன்னு கூட தெரியாது. அப்படின் போது அவர்களுக்கெல்லாம் புரியும் வகையில் நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது கிரெடிபிலிட்டியை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எழுதின ரைட்டப்பில் ஒரு பாதியை இதுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட அது அவங்களுக்கு இந்த வரலாறுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த தமிழ் உணர்வை கொஞ்சம் அவங்களுக்குள்ள வளர்க்கறதுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இன்னும் அடுத்த காணொலியை பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசின விஷயம் நிறைய இருக்குது. அதை பற்றியும் பேசுவோம். அதே மாதிரி தோழர் திருமாவர்கள் அவர் ஒரு கூட்டம் போட்டு அங்கே இலங்கையிலிருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஒருத்தர் அர்ஜுனா அப்படின்ட்டு ஒரு கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு சர்க்கஸ் காட்டினாங்க. அந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம தனியாக அடுத்த காணொலியில் பேசுவோம். இணைந்திருங்கள், தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி.